தங்கங்களா, உங்களுக்கு பரிசு தரதுக்கு தானே ஒன்று படிச்சுட்டு இருக்கேன். கதையின் கரிக்கோன்னு ஒரு விஞ்ஞானி, பெண் விஞ்ஞானி, சரியா? அவங்க நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. எங்க ஹங்கேரி நாட்டை சார்ந்தவங்க. மருத்துவம் அப்புறம் உடல் இயங்கியலுக்கு அதுக்காக அவங்க நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வேதியியல் நிபுணரா. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து கசாப்பு கடை வச்சுருந்தாங்க, கசாப்பு கடை. அவங்க அம்மா வந்து புத்தக இருக்குல்ல, லைப்ரரினா இருந்திருக்காங்க. ரொம்ப வறுமை தான். ஆனால் சின்ன வயசுலேயே சயின்ஸில் பெரிய படைய கில்லாடி. உயிரியல்லாம் ஆமாம், உயிரியலில் போட்டி தான். ஒன்றில் நாட்டிலே 3வது இருந்தாங்களாம். அந்த ஹங்கேரி நாட்டிலே 3வது இருந்தாங்களாம். இப்போ எப்படி இருக்கு அவங்க அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க என்னன்னா, என்னிடம் திறமை இருக்குல்ல இயற்கையிலேன்னு, அது பத்தலைன்னு வச்சுக்கோ, நான் முயற்சி பண்ணி நான் இது பண்ணிடுவேன். கவனமாக இருப்பேன், கடினமாக உழைப்பேன், அதிக நேரம் உழைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதான் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருன்னு. அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க. கடினமாக உழைப்பேன், என்கிட்ட இல்லாத திறமைய கடினமாக உழைச்சி அதிக நேரம் இது பண்ணி கவனம் சரியாமல் இருந்து நான் அந்த திறமை எதாக இருந்தாலும் நான் பெற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தானே நமக்கா? நீங்களும் அது மாதிரி செய்வீங்களா? ஓகே. பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தா அடுத்தவங்களுக்காக திருப்திப்படுத்துறதுக்காக நீங்களாம் பண்ணாதீங்க. அடுத்தவங்க திருப்தியே படுத்த முடியாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. 2வது என்ன செய்யணும்னா, இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், நிறையா படிச்சுக்கலாம், பிறருக்கு அடுத்து விட்டு போகணும். இப்போ விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சா நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். அதே மாதிரி நம்மளும் ஏதாச்சும் ஒன்று இந்த உலகத்தில் வந்து கற்றுக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு போகணும் அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய இது, சரியா? அது மட்டும் இல்லை ராஜா, என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பார்த்துறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுற, உயர்ந்த இலக்கு வச்சுக்கோ. நான் வந்து இதை செய்வேன் அப்படின்னு இலக்கு வச்சுக்க, அதை நோக்கி மட்டும் போயிட்டே இருக்கு, சரியா? நம்ம அடுத்தவங்க கொடுத்துரு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ராஜா. அதுதான் இந்த புத்தகத்தை உங்களுக்கு பரிசாக இருக்க. இது மாதிரி 64 நோபல் பரிசு பெற்ற பெண். பார்த்தீங்களா? அதான் நல்லா பாருங்க, சரியா? இது மாதிரி நீங்களும் நாளைக்கு நோபல் பரிசு வாங்கலாம், எது வேணாலும் வாங்கலாம், சரியா? ஓகே, நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. வெரி குட். நல்லா படிச்சு